ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்க டிஹெச்எஸ்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 38 மாவட்ட வாரியா வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துட்டுருக்காங்க. மொத்தமா ஒரு 15 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு டைரக்ட்டா நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போது. 35 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 40,000 வந்து இருக்கும். போஸ்டிங் வரை சேலரியுமே வந்து வேரி ஆகும். ஸோ இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் 38 மாவட்ட வாரியா வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு விட்டிருந்தாங்க, கள்ளக்குறிச்சிக்கு விட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு திருவள்ளூர் விட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் விட்டிருந்தாங்க. தூத்துக்குடி கூட வந்து லாஸ்ட்டா வந்து விட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இப்போ வந்து தேனி மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கு. ஒரு மாவட்ட வாரியா உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தோன்னா இந்த சுகாதாரத்துறையிலிருந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு இந்த தேனி மாவட்டத்தில வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழேயே குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க கரெக்ட்டா வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில குடுத்திருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, எந்த பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பெயர்ல இருந்து உங்களோட பெயர், தந்தை பெயர், ஸோ பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஆதார் எண், உங்களோட ஃபோன் நம்பர்ல இருந்து உங்களோட இமெயில் ஐடி, மதம், ஜாதி, வகுப்பு, அதுக்கப்புறம் முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்க இத ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, எல்லாமே நீங்க வந்து பார்த்தோன்னா, செல்ஃப் அட்டஸ்டடா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்க ஜெராக்ஸ்ல வந்து கீழ வந்து சைன் பண்ணி, இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க வந்து இணைச்சுக்கோங்க. இணைச்சு நீங்க வந்து பாருங்க எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும்னா, இங்க வந்து அட்ரஸ் குடுத்துருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு வந்து பாருங்க தேனி அட்ரஸ் குடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து 26 பிப்ரவரிக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து முக்கியமா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எழுத்துத் தேர்வு அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டைப்ல உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னா, மொத்தமா வந்து 15 விதமான டைப்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், அதுக்கப்புறம் மல்டி பர்ப்பஸ் ஹாஸ்பிட்டல் வொர்க்கர், ஆடியோமெட்ரியன் கேட்டகரி, ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டகரி, ஸோ ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர், அதுக்கப்புறம் டிஸ்பென்சர் கேட்டகரி, மல்டி பர்ப்பஸ் ஒர்க்கரு, ஆயுஷ் டாக்டர், அதுக்கப்புறம் தெரபெட்டிக் அசிஸ்டன்ட் உங்களுக்கு வந்து பாருங்க ஆயுஷ் டாக்டர்லேயே இன்னொரு கேட்டகரி, டிஸ்பென்சர் கேட்டகரி இந்த மாரி வந்து போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க இப்ப நீங்க டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்க்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்க முடிச்சுட்டு 1 இயர் பிஜி டிப்ளமோல வந்து பாருங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டைப் ரைட்டிங்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 35 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரூ. 13,500 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்ல வந்து பாருங்க ஹியரிங் பேசிஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க நீங்க கம்ப்யூட்டர்ல வந்து கிராஜுவேட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு நீங்க டிப்ளமோல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 10,000 வந்து சேலரி வந்து வரும். மல்டி பர்ப்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்க்குலாம் வந்து பாருங்க 8த் நீங்க குறைந்தபட்சம் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். இதுக்கு வந்து பாருங்க ரூ. 8,500 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. ஆடியோமெட்ரியன் கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க நீங்க வந்து 12த் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 12த்ல வந்து நீங்க வந்து பிசிக்ஸோ இல்லன்னா கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி இந்த மாரி நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா பிசிக்ஸ் இல்லன்னா கெமிஸ்ட்ரி இல்லன்னா பயாலஜி வந்து ஒரு சப்ஜெக்ட்டா எடுத்து படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸா நீங்க வந்து ஆடியோமெட்ரி வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 17,250 வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டகரிக்குலாம் நீங்க பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, நீங்க எம்எஸ்சில வந்து பாருங்க ஸ்பீச் பேத்தாலஜி வந்து நீங்க பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ரூ. 17,000 வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க ஸோ உங்களுக்கு பிசியோதெரபிஸ்ட் கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து பிசியோதெரபி வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 13,000 வந்து சேலரி. ஸோ டிஸ்பென்சர் கேட்டகரிக்குலாம் வந்து நீங்க டிப்ளமோல வந்து பார்மசிஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 750 ஒரு நாளைக்கு உங்களுக்கான சேலரி வந்து வரும். இந்த மாரி ஒரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தோன்னா 8த் மினிமம் முடிச்சதுலருந்தே நீங்க டிப்ளமோ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்கன்னு அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாரி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் வரையும் உங்களுக்கு வந்து இதில குடுத்துருக்காங்க. சேலரியுமே வந்து அந்தந்த கேட்டகரி வைஸா உங்களுக்கான சேலரியுமே வந்து வேரி ஆகும். ஸோ அது வந்து நீங்க டீட்டெயிலா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு மாவட்ட வாரியா வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க மாவட்டத்தோட பெயர வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். மேலும் ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியும்னா வந்து பாருங்க, அலுவலக வேலை நாட்கள்ல வந்து நீங்க நேர்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அப்படி இல்லன்னா, ஃபோன் நம்பருமே இங்க குடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நேர்லயும் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, தபால் வழியா கூட நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.